நீட் அரசியலை கையில் எடுத்து பேசிய விஜய் உடனடி ரிப்ளை கொடுத்த திமுக அதிமுக. தமிழகத்தில் ஏற்கனவே முதல் கட்டமாக தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பாக 234 தொகுதிகளில் உள்ள 21 மாவட்டங்களில் முதல் 3 இடங்களிலும் வெற்றி பெற்று 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இப்போது சென்னையில் 2வது கட்டமாக 17 மாவட்டங்களில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் பேசும்போது, இன்று நான் எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்தேன், ஆனால் முக்கியமான விஷயத்தை பேசலைனா அது நல்லா இருக்காது. நீட் தேர்வால் தமிழகத்தில் உள்ள மாணவ மாணவியர்கள், குறிப்பாக கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பினைச் சேர்ந்தவர் இதில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. நீட்டில் இருக்கும் பிரச்சனை என்னவென்றால், 1975க்கு முன்பு மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய அரசு பொது பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அதுதான் முதல் பிரச்சனையாக உருவானது. ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டம், ஒரே தேர்வு என்பது கல்விக்கு எதிரான திட்டமாகத்தான் பார்க்கிறேன். ஒரு மாநிலத்திற்கு ஏற்றாற் போல பாடத்திட்டம் இருக்க வேண்டும். மாநில உரிமைக்காக மட்டுமே நான் பேசவில்லை. ஸ்டேட் சிலபஸ் படித்துவிட்டு NCERT சிலபஸ் இருக்கும் தேர்வு வைத்தால் கிராமப்புறத்து மாணவர்கள் எப்படி எழுத முடியும் என பேசினார். மேலும் அவர் பேசும்போது, கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளை பார்த்த பின் நீட் தேர்வில் இருந்த நம்பகத்தன்மையே மக்கள் மத்தியில் சுத்தமாக போய்விட்டது. இதன் மூலம் நீட் தேர்வே தேவையில்லை என்பது நாம் புரிந்து கொண்டோம். நீட் விலக்குதான் இதற்கு ஒரே தீர்வு. தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு தீர்மானத்தை மனப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு தேவை என்றால் நுழைவுத் தேர்வு நடத்தி கொள்ளட்டும். மாநில வாரியாக கல்வி முறையில் மாற்றம் இருக்கும். அதற்கு ஏற்றபடி பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதில் மாநில அரசுகளுக்கு முழு சுதந்திரம் தர வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான வேண்டுகோள் என்று பேசியிருந்தார். இப்படியான நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நீட் தேர்வுக்கு எதிராக திமுகவின் போராட்டத்திற்கு ஆதரவாக பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நன்றி என குறிப்பிட்டிருந்தார். அதேபோல் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நீட் தமிழகத்திற்கு தேவையில்லை என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு, நடிகர் விஜயின் கருத்தை வரவேற்கிறோம் கூறியுள்ளார். ஏற்கனவே மாநில அரசை எதிராக குரல் எழுப்பிய விஜய் இப்போது மத்திய அரசையும் எதிர்த்து குரல் எழுப்புகிறார் எனவும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஃபுல் ஃபார்மில் இறங்கிவிட்டார் எனவும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவி வருகிறது. நான் இன்னைக்கு எதுவும் பேச வேணான்னு தான் நினைச்சேன். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் பேசலைன்னா அது அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அது என்னவா இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நீட்டை பற்றி தான். இந்த நீட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட்டை பற்றி ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒன்று இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் எ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது.
இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி வந்து பொது பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்.